ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கலுக்குன்னு வாயில் மெல்ட் ஆகி போகிற மாதிரி சக்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த கிளாஸ் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன். ஸோ அதே கிளாஸ் அளவுக்கு அரை கிளாஸ் அளவுக்கு நான் அதே அரை கிளாஸ் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பைத்தம்பருப்பை சும்மா லைட்டாக கலர் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக கலர் ஆனால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 3-4 முறை. ஸோ நான் இந்த கிளாஸ் அளவுக்கு ஒரு 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட் தான் எல்லாமே. ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ 5 விசில் விட்டாச்சு. ஸோ இப்போ கீழே இறக்கிடலாம். ஸோ அந்த அதுவாகவே ஸ்டீம் விடுற வரைக்கும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அதை இப்போ நம்ம மெஷர் பண்ண கிளாஸ்லேயே 2 கிளாஸ் வெல்லம் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கப்பு யூஸ் பண்ணுறது இருந்தால் அது அரை கப்பு பருப்பு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். அதே 2 கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வெல்லம் நல்லா துருவி வச்சுருக்கோம். இப்போ அது என்ன பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஸோ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ துருவி வச்ச வெல்லத்தை போட்டுக்கலாம். ஸோ வெல்லம் நல்லா கலராக இருக்கிற வெல்லத்தை வாங்கினா நல்லாயிருக்கும், நல்லா கலர் கொடுக்கும். ஸோ இப்போ வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இது பண்ணாமல் பண்ணணும். ஸோ வெல்லம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா அமுத்தி விடுங்க, உருகிடும். ஸோ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நிறுத்திக்கலாம் அடுப்பு. ஸோ இப்போ ப்ரெஷர் எடுத்துகிட்டு குக்கர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க மக்களே, நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நல்லா பிசுக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம். ஸோ நல்லா பிசுக்கிட்டு இப்போ வெல்லம் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெல்லம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுக்கலாம். சின்ன வறுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடான பிறகு முந்திரி பாதாம் போட்டுக்கலாம். திராட்சை இந்த மாதிரி உப்பி வர டைமில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுட சுட பிளேட்டின் பண்ணி எடுத்திங்கன்னா பா சொகங்க. ஃபஸ்ட்டு போய்ட்டு உங்களுக்கு தான். இப்போ நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பருங்க, செம்மையாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது பத்தாது, இன்னொரு பிளேட் தான் வேணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.